சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். சக்தி பச்சையப்பன் குறுங்குளம் ஆலையில் பணிபுரிகிறார். சொந்த வேலைக்காக மேட்டூர் சென்ற அவரிடம் மன்ற தலைவர் சக்தி ஜெயராமன் மன்றத்தில் உள்ள கலச தீர்த்தத்தையும் மேல்மருவத்தூர் அன்னைக்கு செய்த அபிஷேக தீர்த்தத்தையும் ஒரு பாட்டில் நிறைய ஊற்றி கொடுத்து, இதை 32 அடி தண்ணீர் மட்டுமே உள்ள அந்த மேட்டூர் அணையில் மூல மந்திரத்தை சொல்லி ஊற்றிவிடு, மற்றதெல்லாம் அம்மா பார்த்துக்குவா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தண்ணீரை திறந்துவிடு, லட்சக்கணக்கான ஏக்கர் குறுவை பயிர் வாடுகிறது என்று தமிழக அரசு மன்றாடுகிறது. முடியாது என கர்நாடக அரசு மறுக்கிறது. பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலையிட வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுகின்றன. இவர்கள் எப்போது பேசி எப்போது முடிவெடுப்பது? அதுவரை நாளுக்கு நாள் பயிர் வாடுகிறதே என்று தஞ்சை விவசாயிகள் கையை பிசைகிறார்கள். ஆதிபராசக்தி பக்தர்கள் ஆன்மீக வழியில் நடவடிக்கை எடுக்கிறார்கள். சக்தி பச்சையப்பன் கலச நீரை கொண்டு போய் மேட்டூர் அணையில் ஊற்றினார். இன்னொரு புறம் சேலம் மாவட்டத்து செவ்வாடை தொண்டர்கள் கலச நீரை எடுத்து சென்று மேட்டூரில் விடுகின்றார்கள். இன்னொரு புறம் காவிரி பிரச்சனை எப்போது தீருமோ, இப்போது பெய்ய மழை வேண்டும் என்று +2 படிக்கிற சிறுவன் அம்மாவை வேண்டிக்கொண்டு தன் அறையில் அமர்ந்து கொண்டு விளம்பரம் இல்லாமல் வேள்வி பூஜை செய்கிறான். ஆதிபராசக்தி தொண்டரின் பொதுநல உணர்வுக்கு மெச்சி அம்மா மழை கொடுத்தாள். காவிரியில் நீர்வரத்து அதிகமாயிற்று. பருவமழை பொழிய ஆரம்பித்தது. மழை வந்ததும் காவிரியில் நீர் பெருகியதும் மேட்டூர் அணை நிரம்பியதும் தெரியும். நாம் செய்த பணிகள் உலகிற்கு தெரியுமா? நீ செய்யும் சிறிய தொண்டிற்கும் அணுகுண்டுக்குள்ள சக்தி உண்டு என்றாலே அன்னை. காவிரி பிரச்சனை, தஞ்சை விவசாயிகள் பிரச்சனை ஆகியவற்றை இதுவரை யாராலும் தீர்க்க முடியவில்லை. ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தாலும் அருள் திரு அடிகளார் அவர்களாலும் தான் அவ்வப்போது தீர்க்கப்பட்டு வருகிறது என்பதுதான் நிஜம். உணர்வோர் உணரட்டும். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.